ஸ்டெப் 2ல் என்ன நடக்கும்னா அந்த அன்வைண்ட் பண்ண இடம் ஒரு பபிள் ஃபார்ம் பண்ணதில்ல, அந்த பபிள் ஃபார்ம் பண்ணுறது தான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1ல் இந்த அன்வைண்ட் பண்ணுறப்போ டிஎன்ஏ காம்ப்ளெக்ஸ் வந்து அது வந்து இப்படி இப்படி போய் இப்படி சேருமே தவிர இது வந்து ஒரு க்ளோஸ்டாகவே தான் இருக்குமே தவிர இது ரெண்டும் பிரியாது. ஸ்டெப் 3ல் இப்படி போய் பபிள் ஃபார்ம் பண்ணுறப்போ இன்னொரு சைடு வந்து சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கத்தை இந்த ஓப்பன் ஆனதோட பேக் சைடு வந்து க்ளோஸ் ஆகிட்டே வரும். அதான் ஸ்டெப் 3. எலாங்கேஷனில் ஆர்என்ஏ பாலிமரேஸுங்கிற ஒரு என்சைம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு நியூ பேஸ் பேர்ஸ் வந்து உருவாக்கிக்கிட்டே போகும். ஓகேங்களா, அதுதான் எலாங்கேஷன். இந்த இடத்துல அடினைனுக்கு பதிலாக தைமின் வராமல் யுரேசில் வருது. அப்புறம் தைமினுக்கு பதிலாக அடினைன் வரும். அப்புறம் குவானினுக்கு பதிலாக சைட்டோசின் வரும். சைட்டோசினுக்கு பதிலாக குவானின் வரும். ஏன் தைமினுக்கு பதிலாக யுரேசில் வருதுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டெர்மினேஷன் ப்ராசஸில் இது மொத்த ப்ராசஸையும் ஸ்டாப் ஆகணும். அதுதான் டெர்மினேஷன். இப்போது ஆர்என்ஏ சிந்தசிஸ் டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அதிகமாக இந்த ஜிசி பாண்ட் இருக்கிற இடம், ஜிசி ரிச் பேலிண்ட்ரோமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ குவானினும் சைட்டோசினுக்கும் நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஏக்கும் டீக்கும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆரம்பிக்கிற இடம் வந்து ஏடியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. ஸோ அதை உடச்சி அதை 2 ஹைட்ரஜன் பாண்டை அன்வைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஏ அண்ட் டிலேருந்து ஆரம்பிக்குது. முடிகிறப்போ ஜிசி எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த ஜிசிங்கிற ரீஜியனில் அந்த பேஸ் பேர்ஸ் ஃபோல்ட் ஆகி ஒரு ஹேர்பின் லூப் மாதிரி சேஞ்ச் ஆகுது. அது திரும்பி வர்றப்போ ஏஎன்டி, அது ஏஎன்டி இல்லாமல் ஏஎன்யூ இருக்கும். அது வந்து ஒரு வீக்கர் பாண்ட். ஸோ அந்த இடத்துல பிரேக் ஆகி ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுட்டு டிஎன்ஏ திரும்பியும் க்ளோஸ் லூப் ஆயிரும். இந்த டெர்மினேஷனில் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று ரோ டிபெண்ட்டு, இன்னொன்று ரோ இண்டிபெண்ட்டு. இப்போ சொன்ன ப்ராசஸ்ஸு டெர்மினேஷனில் ரோ இண்டிபெண்ட்டு. ஸோ ரோ டிபெண்ட்டில் என்ன நடக்கும்னா ரோ டிபெண்ட்டில் இந்த ரோவுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் வந்து இந்த ஆர்என்ஏ சீக்வன்ஸில் மேலே வந்து ட்ராவல் ஆகிட்டே வரும். அது ட்ராவல் ஆகிட்டே வரப்போ எந்த இடத்துல திரும்பி போய் ஆர்என்ஏ பாலிமரேஸை போய் சந்திக்குதோ அந்த இடத்துல போயிட்டு ஆர்என்ஏவையும் டிஎன்ஏவையும் செப்பரேட் பண்ணி விட்ரும். செப்பரேட் பண்ணி விட்றப்போ எம்ஆர்என்ஏ தனியாக ப்ரொடியூஸ் ஆயிரும். இந்த சைடு டிஎன்ஏ வந்து திரும்பியும் இன்னொரு ஸ்டாண்டு கூட அது சேர்ந்துக்கிட்டு திரும்பியும் அதோட சீக்வன்ஸில் அது போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ போயிட்டு ரைபோசோம் போவோம். அந்த ரைபோசோம்லேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். இது கான்செப்ட் என்னன்னா இது வந்து ப்ரோகாரியாட்ஸில் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ இது எல்லா ப்ராசஸுமே சைட்டோபிளாசத்தில் தான் நடக்குது. ஸோ இது டைரெக்டாக போயிட்டு ரைபோசோம் எப்போயெல்லாம் அந்த ப்ராசஸ் நடக்குதோ சைமுல்டேனியஸாக டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிரும்.